இருக்கிற நாம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பை நம்ம ஆக்கணும். அது கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பை கடைசி வரை இருந்துட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? எப்போ நமக்கு தெரியும் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்னா வெறும் அன்பும் அவங்களுக்கு நெசசரி ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தப்பு பண்ணும்போது கண்டிப்பாங்க. யார்? அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். தப்பு பண்ணும்போது என்ன பண்ணணும்? கண்டிக்கிறது. தவறான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவன் வந்து சரியாக மாற்றணும். அவங்க ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பிகின்ஸ் இன் த மைண்டில் நம்ம டீல் பண்ணணும் எல்லா விஷயங்களும். டெம்டேஷன் ஆகிறது வந்து தப்பு இல்லை, பட் ஈல்டிங் டு த டெம்டேஷன் தான் தப்பு. அதை வந்து நீங்கள் ஆக்ஷன்லாம் கொண்டு வரீங்க பாருங்க, அதில் தான் உங்கள் மைண்ட் இருக்குது. அதுக்கு தான் ஜோசப் ஸ்டோரியை பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் வேணும், நம்பி ட்ரஸ்ட் ஃபோர்த்தியாக ஒருத்தங்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு மாற்றுங்க. ஓகே, இது நான் வந்து முழுசாக எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நான் இப்போயே படிச்சிடறேன், டைம் இல்லை. ஸோ கியூஆர் கொஸ்டின் வேறு அது நம்ம பார்க்கணும்ல. ஸோ இது மட்டும் இம்பார்ட்டண்டாக பார்த்து நம்ம முடிச்சிடலாம் இன்றைக்கி. என்னன்னா, ஒபீடியன்ட் டு த ஃபாதர். ஒரு கிறிஸ்தவன் வந்து புது லைஃப்குள்ளே வந்தாச்சு. காலைல பார்த்தோம் 2 கொரிந்தியர் 5:17 புது லைஃப்குள்ளே ஒரு கிறிஸ்டியன் வந்த பிறகு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அவங்க பழைய லைஃப்பை மறந்துடணும்ப்பா. அவங்க வந்து நாமக்கு வச்சிருக்கவே கூடாது. ஏன்னா ஈவன் டெஸ்டிமோனிஸில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பழைய லைஃப்பை சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதை வந்து ஹீரோ மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி 10 பாட்டிலையும் ஒன்றா குடிவோம், பார்த்துருக்கியா? ஆக்சுவலி அவன் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பை இன்னுமே அவன் என்ன பண்ணல, பிரேக் பண்ணல, மறக்கலை. அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறேன், நம்ம பாஸ்ட் லைஃப்பை நம்ம மறக்கணும். அது வந்து ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். எதை பற்றி அதிகமாக பேசணும், ஆண்டவர் நம்ம அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் செய்த மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம அதிகமாக பேசணும். தவிர நம்ம பாஸ்ட் லைஃப்பை பற்றி அதிகமாக நம்ம வச்சு நம்ம பேர் வாங்கிடக்கூடாது என்றைக்கும். ஓகேங்களா? பட் சி அது சொல்கிற விதத்தில் அது வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே, சரிங்களா? ஸோ பாஸ்ட் லைஃப்பை கண்டிப்பாக ஒரு கிறிஸ்டியன் வந்து, ஏன்னா இதை வச்சு தான் சாட்டன் வந்து ட்ரிகர் பண்ணுவான். நீ பாஸ்ட்டில் இப்படி இருந்த பார்த்தியா, ஸோ நீ இன்னுமே என்னுடைய மகன் தான் சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒன்று சத்தியம், காலைல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, ஒன்று விடாமல் ஒன்று மிஸ் பண்ணாமல் மன்னிச்சிட்டார். ஸோ சத்தியம் தான் நமக்கு காப்பாற்றும் அவன் ட்ரிகர் பண்ணும் போதெல்லாம். அதுதான் வேத வசனம் எப்பயுமே மைண்டில் இருக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் லைஃப் கண்டிப்பாக மறந்துடணும், என்றைக்குமே நாம வச்சுக்கூடாது. ஏன்னா அவன் மைண்டை டீல் பண்ணாத அளவுக்கு அந்த பாஸ்ட் லைஃப் வந்து அவனை வந்து கெடுக்கும். ஸோ செகண்ட்லி, அவன் வந்து ஹேபிட் ஆஃப் ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிதலை, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை வந்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் சண்டேஸில் இல்லை, அது அவனுக்கு பழக்கமாக இருக்கணுமா. பழக்க வழக்கம்னா என்னது? ஹேபிட்னா கண்டினியூவாக பண்ணணும், டெய்லி பண்ணணும், அது எனக்கு கரெக்டான டைமுக்கு பண்ணணும், அதுதான் ஹேபிட், பழக்கம். சப்போஸ் அது அந்த டைமில் பண்ணலாம் கூட நமக்கு என்ன ஆகிடும், அப்புறம் அதை பண்ணாமல் போயிட்டோமேன்ற ஒரு, ஏன்னா அது நமக்கு ஹேபிட்டாக மாறிடுச்சு. பைபிள்லாம் சொல்லுதான் தேவனுக்கு கீழ்ப்படுதலுமே ஒரு ஹேபிட்டாக மாறணுமா, ஒரு பழக்கமாக இருக்கணுமா. அது ஏதோ ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ஏர்லி ஒன்ஸ் கிடையாது. அது இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படினும் இல்லை. அது எப்படின்னா அது வந்து ஒரு பழக்கமாக நமக்கு மாறிடணும். புரியுதுங்களா? எப்போவுமே எனி மொமெண்ட்டு சொல்கிறேன், தேவனை கீழ்ப்படுது ஒரு பழக்கமாக இருக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வந்து திங்கிங் தான் இது எல்லாமே, சரிங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது இந்த 3 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாஸ்ட் ஒரு கொஸ்டின், இதெல்லாம் முடிக்க போகிறேன். பாஸ்ட் ஒரு கொஸ்டின் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் வந்து முன்னாடி லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையவே கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், அது டைம் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிறிஸ்டியன் எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அதான் மைண்டில் டீல் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு தான் 3 ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 கொரிந்தியர் 10:23 யாரா படிங்க. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சி இங்கே பவுல் சொல்கிறாரு. பவுல் இந்த இடத்துல சொல்லும் போது அவர் கிறிஸ்தவரா இல்லைன்னா ஒரு நான் பிலீவரா? ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன சொல்ல, எனக்கு எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு அது அப்படின்னு என்னது, எனக்கு எல்லாமே, நான் குடிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் எது வேணால் பண்ணலாம், நான் ஒருத்தன் நீத்து போட்டு அடிக்கலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்கிறாரு, பட் படிங்க, ஆகிலும் இதெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்றார். ஏன் தகுதி இல்லை? ஏன் தகுதி இல்லை?
இப்போ நம்ம போய் டைரெக்டாக போயிட்டு மோடியை மீட் பண்ணதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்காது. ஏன் இருக்கா சொல்லுங்கள், யோசிங்க, ஏன் இருக்காது? ஏன்? அவன் கூட இருப்பாங்க, ஏன்னா அவருடைய லெவல் நம்ம லெவல் கிடையாது, அது வேற, அது அவர் வேலை. ஓகேங்களா? ஸோ காலையில் நான் சொன்னேன், நம்மளுடைய லெவல், நம்மளுடைய ரேஞ்ச், நம்மளுடைய தகுதி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏசு கிறிஸ்துவோட நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம், ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பாக ஒரு நாள் மாற போகிறோம்னு சொல்லிட்டு யோவானில் படித்தோம். அப்போ நம்ம தகுதியே வேற இருக்கும் பொழுது இந்த உலக காரியங்கள் இதை நான் செய்வதற்கு எனக்கு தகுதியா இல்லையா நீங்கள் திங்க் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தன் பவுனுடைய பார்க்க போகிறானா இல்லை அவன் குடிக்க போகிறானா, போகிறதுக்கு முன்னாடி அவன் திங்க் பண்ணணும். அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் ஒயின் ஷாப் குடிக்க போகலான்னு சொல்லிட்டு, குடிக்க போகிறதுக்கு முன்னாடி அவன் திங்க் பண்ண வேண்டியது என்னுடைய தகுதி எதுனா, என் தகுதி வந்து இயேசுப்பாவை நான் பார்க்க போகிறேன், நான் அவருடைய பிள்ளைன்ற ஒரு எனக்கு அந்த அவரோட ஃபேமிலி நான் அடாப்ட் பண்ணிட்டாரு, ஒரு பையனா என்னை தத்து எடுத்துட்டு அடாப்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அடாப்ஷன் காலில் பார்த்தோம்ல, அடாப்ட் பண்ணிட்ட பிறகு அவருடைய பையன் நான் ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துருக்குது எனக்கு தகுதியா இல்லையா? ஹவ் டு திங்க். புரியுதா? அப்போ இல்லைன்னா இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஒன்று பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல். ரெண்டாவது இதுதான் வந்து லுக் அட் யுவர் ஒர்த்தினஸ். ஃபஸ்ட். செகண்டு அதே 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் சுய பிரயோஜனத்தை தேடாமல், ஓகே, பிறனுடைய. செகண்டு லுக் அட் அதர் பெனிஃபிட்ஸ். அப்படின்னா இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்து என்னை ஒயின் ஷாப் கூப்பிட்றான், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், சரி நான் போயிட்டேன். இப்போ நான் யோசிக்க வேண்டியது என்ன, மற்றவங்களுடைய பெனிஃபிட் யோசிக்கணும். சப்போஸ் நான் அங்கே போய் உட்காரும் பொழுது இல்லை அங்கே போயிட்டு உள்ளேருந்து வெளியில் வரும்போது ஏன் சர்ச் பிலீவர் இல்லை நான் இங்கே இருக்கிற நீங்களே என்னை ஒயின் ஷாப்பில் பார்த்துட்டீங்கன்னா என்ன நீங்கள் நினைப்பீங்க சொல்லுங்கள்? நீங்களே என்ன ஒரு ஒயின் ஷாப்பில் இருந்து பார்த்துட்டீங்க, என்ன நினைப்பீங்க? என்ன சொல்லுங்க? அதான் லுக் அட் அதர் பெனிஃபிட்ஸ். மற்றவங்களுடைய பிலீவருடைய பெனிஃபிட் நான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் குடிச்சிட்டு வெளியே வந்ததை பார்த்துட்டீங்கன்னா, சப்போஸ் இங்கே அண்ணனே குடிப்பார் பொழுது, அப்போ நம்மளும் குடிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அவன் பெனிஃபிட்டை பார்க்கல, நான் அவனுடைய பிரயோஜனத்தில் பார்க்கல. அவன் கர்த்தருக்குள்ளே வராதுக்கு யார் தடையாக இருக்கிறா? நானே தடையாக இருக்கேன். அப்போ நான் அதை செய்யக்கூடாது. எந்தெந்த விஷயம் என்னுடைய பிலீவரையோ இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸு கர்த்தருக்குள்ளே வளர்றதை தடை பண்ணுதோ அந்த விஷயங்களே நான் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ பாஸ்டர் சொன்னதே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு. சர்ச்சில் நம்ம லவ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இல்லை சர்ச்சுக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகிறாங்கன்னா, சப்போஸ் அதை வேறு பிலீவர்ஸ் பார்த்தா இல்லை வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க பார்த்தா என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா? அவங்களுக்கு அது பெனிஃபிட்டே கிடையாதுல்ல. அப்போ நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். தேர்ட்லி லுக் அட் காட்ஸ் க்ளோரி. மூணாவது வந்து முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் நம்மளுடைய ஒர்த்தினஸ் பார்த்தாச்சு, அதர்ஸ் பெனிஃபிட்டை பார்த்தோம், தேவன் மகிமைப்படுறாரான்னு பார்க்கணும். அதே நீங்கள் எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்க. குடிக்க கூப்பிட்றான் வச்சிங்களேன், நாங்கள் போய் குடிக்கும்போது தேவன் மகிமைப்படுவாரா? அந்த வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 10:31. தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்க. எதை செஞ்சாலும் வாட் எவர் யூ டூ, ஓகேவா, எது செஞ்சாலுமே அவர் தேவனை மகிமையை பார்க்கணும். இப்போ நான் குடிக்கிறதுனால, போன் வீடியோ பார்க்கறதுனால, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கே போனாலுமே தேவன் நாங்கள் மகிமைப்படுறாரா? மகிமைப்படலைன்னா ஐ ஷுட் அவாய்ட் திஸ், நான் செய்யக்கூடாது. இந்த 3 விஷயம் பார்க்கணும். இப்போ நானும் ஒரு பொண்ணை கூட்டு வெளியே சுற்றுறதுனால தேவன் மகிமைப்படுவாரா? இல்லை சர்ச்சில் கூட்டு சுற்றுறதுனால, சர்ச்சில் ப்ரே பண்ணாமல் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறதுனால தேவன் மகிமைப்படுவாரா? படமாட்டேன். அது அதர் பிலீவர்ஸ்க்கு பெனிஃபிட்டும் கிடையாது. என்னோட ஒருத்தர் நான் கீழே இறங்கி போகிறேன்னு அர்த்தம். இது 3 விஷயத்துக்குமே அது வந்து ஆன்சர் நோனே வரும்போது அதை நான் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட கொஷின், அந்த கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கொஷின் கேட்க முன்னாடி பாஸ் கேட்டாங்க, இப்போ லவ் பண்ணலாமா, நீங்களே ஜஸ்ட் யோசிங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் லுக் அட் பண்ணி அந்த விஷயம் சரியா இல்லையா திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? எது செஞ்சாலும் தேவன் மகிமைப்படணும், நம்ம செய்யணும். ரெண்டாவது, நான் செய்கிற விஷயம் மற்றவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் தடை பண்ணக்கூடாது, அப்படின்னு தான் நான் செய்யலாம். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்த்தை நான் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னுடைய ஒர்த்தை ஆண்டோடைய பிள்ளை, நான் இந்த வருஷம் செய்கிறதுக்கு எனக்கு தகுதியாக இருக்கா இல்லையா திங்க் பண்ணணும். ஓகே, 3 விஷயம் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் லைஃப்பில் எந்த ஒர்க் பண்ணாலுமே அது ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். கிறிஸ்டியன் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, சர்ச்சஸ்லையுமே சரி.
ஸோ கிறிஸ்டியன்ஸ் should look at these 3 points ஓகேங்களா.